வெல்கம் டு சந்திரோமேக்ஸ். நம்ம இந்த வீடியோல எஸ்எஸ்சி ஜிடி 2022ல கேட்ட டிக்ஷனரி ஆர்டர்ல உள்ள கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஏற்கனவே டிக்ஷனரி ஆர்டர்ல வீடியோஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி மிஸ்ஸிங் லெட்டர் சீரீஸ், நம்பர் அனாலஜி, கோடிங் டீகோடிங், டைஸ், இந்த மாதிரி நிறைய டாபிக்ல இருந்து போட்டிருக்கோம். எதுவுமே பார்க்காதவங்க எஸ்எஸ்சி ஜிடி ரீசனிங் கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் போனீங்கன்னா எல்லா வீடியோஸுமே இருக்கும். எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக், ரிப்பீட்டடா கேட்ட டாபிக்ல இருந்து உள்ள வீடியோஸ் தான் போட்டிருக்கோம். எல்லாமே கண்டிப்பா பாத்துருங்க, சரியா? இந்த வீடியோல நம்ம டிக்ஷனரி ஆர்டர் அப்படிங்கிற டாபிக்ல கேட்ட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோல ஒரு கொஸ்டின் உங்களை சால்வ் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எப்படி வந்துச்சுன்னு பார்த்துட்டு பாக்கி இருக்க கொஸ்டின்ஸும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக்கா டிக்ஷனரி ஆர்டர் அப்படின்னாலே நமக்கு தெரிய வேண்டியது ஏல இருந்து இசட் வரைக்கும் உள்ள எல்லா ஆல்பபெட்ஸ்க்கான நம்பர்ஸ், அதாவது எந்த ஆல்பபெட் எதுக்கு அப்புறம் வரும். இப்போ பி, எஃப், இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணா ஃபர்ஸ்ட் எஃப் வருமா வி வருமா, இந்த மாதிரி நம்ம பேசிக்கா நமக்கு வந்து ஆல்பபெட்ஸ் தெரிஞ்சிருந்தாலே போதும். இதை சால்வ் பண்ண ஈஸியா இதை சால்வ் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ கொஸ்டின்ஸ்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுல ஒரு 6 வேர்ட் கொடுத்துருக்காங்க. கரெக்டா 6 வேர்ட் கொடுத்துட்டு இந்த டிக்ஷனரி ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம டிக்ஷனரி ஆர்டர் அப்படின்னாலும் சரி, இப்போ நம்ம ஸ்கூல் காலேஜஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, நம்ம ரோல் நம்பர் ஃபர்ஸ்ட் ஏ வச்சு ஸ்டார்ட் ஆகுற நேம்ல ஆரம்பிச்சு எஸ், வி அந்த மாதிரி போகும். கரெக்டா லாஸ்ட் வர அதே தான் இங்கே நம்ம பண்ண போறோம். ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல டிக்ஷனரி ஆர்டர், ஆல்பபெட்டிக் ஆர்டர் எல்லாமே சேம் தான். அந்த ஆர்டர்ல நம்ம இதை அரேஞ்ச் பண்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இதுல பாருங்க எல்லாமே ஹெச்ஏன்னு இருக்கு. கரெக்டா ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் எல்லாத்துக்குமே சேம் தான். ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் விட்டுட்டு தேர்ட் லெட்டர்ல இருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுல எந்த ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணலாம் அப்படி பார்க்கலாம். அதுல பாத்தீங்கன்னா இங்க தேர்ட் லெட்டர் எல், இங்க ஐ, இங்கேயும் ஐ, இங்க என், எம், எம், என். இப்ப இதுல என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கு பாருங்க, எல், ஐ, என், எம். இந்த 4 லெட்டர்ஸ் தான் இருக்கு. இந்த 4 லெட்டர்ல எது ஃபர்ஸ்ட் வரும்னு தெரியணும். அதுக்காக தான் நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்தோம். ஏல இருந்து இசட் வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருந்தா போதும். எந்த லெட்டருக்கு அப்புறம் எந்த லெட்டர்னு தெரிஞ்சிருக்கணும். இதுல பாருங்க எல், ஐ, என், எம்னு இருக்கு. கரெக்டா எல், ஐ, எம், என் இவ்வளவு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஐ வருது, அதுக்கப்புறம் எல், அதுக்கப்புறம் எம், என். அப்போ ஐ, எல், எம், என் இந்த வரிசையில நமக்கு வந்திருக்கணும். கரெக்டா இதுல பாருங்க ஐ இங்க இருக்கு. அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் எல், அப்புறம் எம், அதுக்கப்புறம் என். ஃபர்ஸ்ட் ஐல என்னெல்லாம் இருக்கு பாருங்க, 2 இருக்கு, 3 இருக்கு. அப்போ 2, 3 தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும். கரெக்டா 2, 3 தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும். இந்த ஹேரியும் ஹேக்கும் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும், மத்த எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது. கரெக்டா அதுல என்ன பண்ணலாம் பாருங்க. அப்போ இந்த 2 அன்னோன் தெரிஞ்சிருச்சு. இந்த 2ல எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட், 2, 3 வருமா இல்ல 3, 2 வருமான்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா நமக்கு தெரிஞ்சிடும். இது பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் சேம், ஃபோர்த் லெட்டர் தான் டிஃபர் ஆகுது. கரெக்டா இங்க ஆர் இருக்கு, இங்க கே இருக்கு, ஆர் இருக்கு, கே இருக்கு. கேக்கு அப்புறம் தான் நமக்கு ஆர். கரெக்டா கே தான் ஃபர்ஸ்ட் வரும் நம்ம ஆல்பபெட்டிக் ஆர்டர் படி பார்த்தா, அப்புறம் தான் ஆர். அப்போ 3க்கு அப்புறம் தான் நமக்கு 2. 3, 2ங்கிறது தான் நம்மளோட வரிசை. 3, 2 எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்கு 3, 2. இது 2, 3ன்னு வருது, வரப்போறது இல்ல, இதுவும் வர. அப்போ 3, 2 வச்சு ஸ்டார்ட் ஆகுறது இது மட்டும் தான். ஆன்சர் ஆப்ஷன் 1. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படிதான் நம்ம அதை சால்வ் பண்ணோம். நம்ம ஒரு லெட்டர்ஸா நம்ம இருந்து வேர்டா பாக்குறத விட லெட்டர்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா, காமனா இருக்க லெட்டர்ஸை விட்டுட்டு பாக்கி இருக்க லெட்டர்ஸ்ல எது ஃபர்ஸ்ட் வரும் ஆல்பபெட்டிக் ஆர்டர்லன்னு பார்த்து அந்த லெட்டர்ஸை நம்ம அந்த வேர்டை போட்டுட்டோம்னா நமக்கு ஆன்சர். ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிதான் எல்லா கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணோம். எல்லா கொஸ்டினுமே நீங்க பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களால சால்வ் பண்ண முடியுதா, எவ்வளவு ஃபாஸ்டா சால்வ் பண்றீங்கன்றத பாருங்க. ஓகேவா, செகண்ட் கொஸ்டின் பாருங்க, பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் கொஸ்டின்ல கேதர், கார்பேஜ், கேம்பிள், கார்னிஷ், கேஸ்ட்ரானமி இந்த மாதிரி 5 வார்த்தை கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கேம்பிள் அப்படிங்கிற வார்த்தையை விட்டுலாம். இதை நம்ம செக் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா ஆப்ஷன் பாருங்களேன், ஆப்ஷன்ல எல்லாமே 3, 3, 3, 3 இருக்கு. அப்போ கண்டிப்பா நம்ம இந்த 5 இடத்தையும் கம்பேர் பண்ணி எது ஃபர்ஸ்ட்னு பார்த்தா இந்த கேம்பிள் தான் வரப்போகுது. ஏன்னா ஆப்ஷன்ல 3 தான் இருக்கு. அப்போ கண்டிப்பா நமக்கும் கேம்பிள்ங்கிற வேர்டு தான் வரப்போகுது. இந்த 5 இடத்தையும் செக் பண்ணி கேம்பிள்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதை விட்டுலாமா, எப்படியும் 3 தான் தெரிஞ்சு போச்சு இல்லையா, நல்லதை விட்டுலாம். பாக்கி இருக்கிறது பாக்கலாமா, பாக்கி இருக்க 4 இடத்துல எது ஃபர்ஸ்ட்னு பாக்கலாமா. இதுல பாருங்க 3 விட்டுட்டு பாக்கி பாத்தீங்கன்னா எல்லாமே GA தான் ஸ்டார்ட் ஆகுது. தேர்ட் லெட்டர் தான் மாறுது. இங்க தேர்ட் லெட்டர் T, இங்க தேர்ட் லெட்டர் R, இங்க தேர்ட் லெட்டர் R, இங்க S. இதுல பாருங்க இதுல R தான் ஃபர்ஸ்ட் வரும். கரெக்டா TRRS இருக்கு. அதாவது TRS இந்த 3 லெட்டரையும் கம்பேர் பண்ணும்போது எது நமக்கு ஃபர்ஸ்ட் வரும், R தான் ஃபர்ஸ்ட் வரும். கரெக்டா அதுக்கப்புறம் தான் நமக்கு S, அதுக்கப்புறம் தான் T. அப்போ R எங்க இருக்கு, கார்பேஜ், கார்னிஷ் இந்த 2 இடத்துக்குமே R வருது. அப்போ 2, 4ன்னு வரணும். கரெக்டா 2 or 4 செக் பண்ணா போதும்.
2 4 தான் அடுத்தது வரும். ஃபர்ஸ்ட் 3ன்னு தெரிஞ்சிடுச்சு, ஆப்ஷனை பார்க்கும்போதே ஃபர்ஸ்ட் 3ன்னு தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் 2வும் 4 வரும். 2 4 வருமா 4 2 வருமா நீங்க செக் பண்ணணும். கரெக்டா? அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த செகண்ட்லயும் ஃபோர்த்லயும் மறுபடியும் செக் பண்ணி பாருங்களேன். ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் சேமா இருக்கு, ஃபோர்த் லெட்டர்ல தான் டிஃபர் ஆகுது. கரெக்டா? ஃபோர்த் லெட்டர் பாருங்க பி, இங்க ஃபோர்த் லெட்டர் பாருங்க என், பிக்கு அப்புறம் தான் என், அப்ப 2க்கு அப்புறம் தான் 4. இதுதான் நமக்கு கரெக்ட், இது வராது. அப்ப 3 2 4 எங்க இருக்குன்னு பாருங்க. 3 2 4 இங்க மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா? அப்போ ஆப்ஷன் 3 போட்டுடலாம். நம்ம இந்த ஆப்ஷன் செக் பண்ணாம ஃபர்ஸ்ட் எது செகண்ட் எது தேர்ட் எது இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் ஒரு 2 எண்ணம் இந்த மாதிரி கண்டுபிடிச்சாலே ஆன்சர் வர மாதிரி இருக்கும். ஏன்னா ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு என்ன வேர்டுன்னு கண்டுபிடிச்சாலே போதும். கரெக்டா? ஆனா எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் 2 வேற வேற தான் இருக்கு. இதுல பாருங்க 3 2 3 4 3 5 இந்த மாதிரி தான் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் 2 கண்டுபிடிச்சாலே போதும். ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 3. இப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? தேர்ட் क्वेश्चन பாருங்க. எல்லா क्वेश्चनுமே பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. இந்த क्वेश्चனும் நம்ம என்ன பண்ணலாம், ஈகர்ன்ற அப்படியே விட்டுறலாம். ஏன்னா நம்ம இந்த அஞ்சனத்தையும் செக் பண்ணும்போது ஈகர் தான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது. ஏன்னா ஆப்ஷன் பார்க்கும்போது பாருங்க எல்லாமே 2 2 2 இருக்கு. அப்ப ஈகர் தான் நமக்கு வரப்போகுது. அதை விட்டுறலாமா? விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், பாக்கி இருக்க எல்லாத்தையும் செக் பண்றதுக்கு பதிலா 5 1 மட்டும் செக் பண்ணலாமா? ஏன்னு பாருங்க, இங்க வந்து செகண்ட் 5 இருக்கு ரெண்டு இடத்துல 1 இருக்கு. அப்போ செகண்ட் லெட்டர் 1 5 இருக்கணும். அதாவது இந்த இயரிங்கா இருக்கும், இல்ல 1 இருக்கும், ஈகிளா இருக்கும். இயரிங்கா ஈகிளான்னு கண்டுபிடிச்சாலே மத்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். கரெக்டா? அப்போ ஈகிளும் இயரிங் மட்டும் செக் பண்ணலாமா? ஈகிள் இயரிங் ரெண்டையும் செக் பண்ணி பாருங்க. தேர்ட் லெட்டர் டிஃபர் ஆகுது. இங்க ஜி இருக்கு, இங்க ஆர் இருக்கு. ஜிக்கு அப்புறம் தான் ஆர் வரும். அப்போ 1க்கு அப்புறம் தான் 5. இப்போ 1 5 இங்க இருக்கு, இங்கேயும் 1 5 இருக்கு. இது 5 1, அப்ப இது வராது. இதுவும் 5 1 வராது. அப்போ ஒன்னு ஆப்ஷன் 3 இருக்கும், இல்ல ஆப்ஷன் 4 இருக்கும். கரெக்டா? அதுக்கப்புறம் பாருங்க, இங்க 2 1 5, இங்கேயும் 2 1 5. இங்க 4 3 இருக்கு, இங்க 3 4. இதுதான் இதோட வித்தியாசம். கரெக்டா? இங்க 4க்கு அப்புறம் 3, இங்க 3க்கு அப்புறம் 4. இதுதான் வித்தியாசம். அப்ப நம்ம 3 4 மட்டும் செக் பண்ணலாம். 3 4 செக் பண்ணி 4 3 வருமா, 3க்கு அப்புறம் 4 4க்கு அப்புறம் 3 பார்க்கலாமா? இதுல பாத்தீங்கன்னா இங்க தேர்ட் லெட்டர் எஸ் இருக்கு, இங்க தேர்ட் லெட்டர் ஆர். எஸ் இங்க ஆர், ஆருக்கு அப்புறம் தான் நமக்கு எஸ் வரும். அப்ப 4க்கு அப்புறம் தான் 3, 4க்கு அப்புறம் 3 இங்க இருக்கு. ஆப்ஷன் 3. தேர்ட் क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் 3. நம்ம வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடணும். இந்த மாதிரி டிக்ஷனரி ஆர்டர் வந்துச்சுனாலே ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடணும். சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் 3 அண்ணா எல்லாத்துக்கும் சேமா இருக்கும். இப்போ இங்க 2 5 1 2 5 1 இருக்குல்ல, அதே மாதிரி இங்கேயும் 2 5 1, இங்கேயும் 2 5 1 இருக்கும். நம்ம ஆப்ஷன் பார்க்காம ஃபர்ஸ்ட் 3 அண்ணா என்னன்னு செக் பண்ணிடுவோம். அது வந்து டைம் வேஸ்ட். ஸோ எப்பவுமே ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பாருங்க. 2 தான் எல்லாத்துக்கும் இருக்கு, அப்போ ஈகரை விட்டுடலாம். அப்புறம் செகண்ட் லெட்டர் பாத்தீங்கன்னா 5 5 1 1. அப்போ 5 இல்லைன்னா 1, அதுல என்னன்னு கண்டுபிடிச்சாலே ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். கரெக்டா? அதனால எப்பவுமே ஆப்ஷன் பார்க்கணும் இந்த மாதிரி क्वेश्चंस. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? ஃபோர்த் क्वेश्चन பாருங்க. எக்ஸ்பென்சிவ், எக்ஸ்பெரிமெண்ட், எக்ஸ்பர்டைஸ், எக்ஸ்பெரி, எக்ஸ்பர்ட் இந்த மாதிரி அஞ்செண்ணம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு எந்த ஆர்டர்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? இது வந்து டிக்ஷனரி ஆர்டர்ல சேஞ்ச் பண்ணும். இதுவும் என்ன பண்ணலாம், செகண்டையும் ஃபர்ஸ்டையும் மட்டும் செக் பண்ணலாமா ஃபர்ஸ்ட்? ஏன் அப்படின்னா ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன்ல எல்லாமே 1 1 1 இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான் 2 இருக்கு, மத்தபடி எல்லாமே 1 தான் இருக்கு இல்லையா? அப்போ எக்ஸ்பென்சிவா எக்ஸ்பெரிமெண்டா எது ஃபர்ஸ்ட் வரும்னு பார்க்கலாமா? இங்க எல்லாமே மேக்ஸிமம் 1 தான் இருக்கு. அப்ப எக்ஸ்பென்சிவ் தான் மேக்ஸிமம் வரணும். பார்க்கலாம். இதுக்கும் இங்க பாருங்க, EXPE EXPE ஃபர்ஸ்ட் 4 லெட்டர் சேமா இருக்கு. கரெக்டா? 5th லெட்டர் இங்க N இருக்கு, இங்க R இருக்கு. கரெக்டா? அப்ப பாருங்க, Nக்கு அப்புறம் தான் நமக்கு R. அப்போ 1க்கு அப்புறம் தான் நமக்கு 2. 1க்கு அப்புறம் 2னா இங்கேயும் 1க்கு அப்புறம் 2 1 2 1 2. இது மட்டும் தான் 2 1. இப்போ இந்த ரெண்டு இடத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்போதே ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். கரெக்டா? பாக்கி இருக்க ஆப்ஷன்ஸ் பாருங்க, எல்லாமே 1 2 1 2 3 1 2 3, இங்க 1 2 5 இருக்கு. கரெக்டா? அப்போ இங்க 3க்கு அப்புறம் 5 வருது, இங்க 5க்கு அப்புறம் 3 வருது. கரெக்டா? அப்ப 3யும் 5யும் மட்டும் செக் பண்ணலாமா? இங்க 3 5, இங்க 5 3 இருக்கு. இதை செக் பண்ணி பார்க்கலாமா? எக்ஸ்பர்டைஸ், எக்ஸ்பர்ட்னு இருக்கு. இந்த ரெண்டுலயும் பாருங்க, இங்கேயும் எக்ஸ்பர்ட் இருக்கு, இங்கேயும் எக்ஸ்பர்ட் இருக்கு. இதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட்டுக்கு அப்புறம் எந்த லெட்டருமே இல்ல, ஆனா இங்க ஐ இருக்கு, இங்க எந்த லெட்டருமே இல்ல. கரெக்டா? அப்ப கண்டிப்பா எக்ஸ்பர்ட்டுக்கு அப்புறம் தான் எக்ஸ்பர்டைஸ் வரும். கரெக்ட் தானே? அப்ப 5க்கு அப்புறம் தான் நமக்கு 3 வரணும். 5 3 இங்க தான் இருக்கு. இது வந்து 3க்கு அப்புறம் 5, இங்கேயும் 3க்கு அப்புறம் 5 இருக்கு. ஆனா இது மட்டும் தான் 5 3 இருக்கு. அப்ப ஃபோர்த் क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் 4. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டா செக் பண்ணி கூட நம்ம ஆன்சர்ஸ் போட்டுடலாம். இல்லனா கம்ப்ளீட்டா அஞ்சனத்தையும் பார்த்து எது ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படியும் போட்டுக்கலாம். நமக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதுபடி பண்ணலாம். இப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? ஃபிஃப்த் क्वेश्चन பாருங்க. ஃபவுண்டைன், ஃபவுண்ட், ஃபாண்ட், ஃபோக்கஸ், ஃபாலோன்னு இருக்கு. ரைட்டா? இதுல என்ன பண்ணலாம், 4th 5th மட்டும் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஏன்னா ஆப்ஷன்ல பாருங்க, இங்க 4 4 4 ஒரே ஒரு இடத்துல 5 இருக்கு. அப்போ ஒன்னு ஃபர்ஸ்ட் வந்து 4 வரலாம், இல்ல 5th வரலாம். இப்ப நம்ம அந்த அஞ்சனத்தையும் பார்த்தா கூட இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது. அதுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணிடலாம், 4th 5th மட்டும் பார்த்துடலாமா? இந்த ரெண்டையும் பாருங்க, ரெண்டுமே FO FO வச்சுதான் ஸ்டார்ட் ஆகுது.
தேர்ட் லெட்டர் சேஞ்ச் ஆகுது. இங்க சி இருக்கு, இங்க எல் இருக்கு. சிக்கு அப்புறம் தான் நமக்கு எல் வரும். இப்போ 4க்கு அப்புறம் தான் 5 வரும். 4க்கு அப்புறம் 5 அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா தேர்ட் ஆப்ஷன்ல பாருங்க 5க்கு அப்புறம் 4 இருக்கு. ஸோ நம்ம வந்து தேர்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். பேலன்ஸ் என்ன இருக்கு? 4, 5 ஃபர்ஸ்டே கம்பேர் பண்ணிட்டோம். இனி 1, 2, 3 இருக்கா? இதை செக் பண்ணிடலாமா ஸ்ட்ரைட்டாவே? இதுல பாருங்க FO 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 எல்லாமே FO இருக்கு. தேர்ட் லெட்டர் மட்டும் இங்க UUNN இருக்கு. கரெக்டா? UUNN இருக்கு. இதுல Nக்கு அப்புறம் தான் நமக்கு U வரும். அப்ப 3க்கு அப்புறம் தான் இந்த 2 1 வரப்போகுது. கரெக்டா? 3க்கு அப்புறம் தான் இந்த 2 1 வரப்போகுது. 3 2 1னா 3 1 2 1 பார்க்கணும். கரெக்டா? இங்க வந்து 3 2 1 தான் இருக்கு. 3 1 2 அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லை. அப்போ நம்ம ஆன்சர் ஈஸியா ஆப்ஷன் 2ன்னு சொல்லிடலாம். கரெக்டா? 3 தான் வருது. 3க்கு அப்புறம் தான் 2 1 வரணும், இல்ல 1 2 வரணும். ஆனா இங்க 3 2 1 மட்டும் தான் இருக்கு. அப்ப ஈஸியா ஆன்சர் ஆப்ஷன் 2ன்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? 6th क्वेश्चन. 6th क्वेश्चन பாருங்க. இங்க பவர், போர், பவுடர், பாயிண்டட், பொலைட் இந்த மாதிரி 5 வார்த்தை கொடுத்துட்டு இதையும் டிக்ஷனரி ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லா क्वेश्चनமே நீங்க பாஸ் பண்ணி ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். கரெக்டா? அதனால எல்லாரும் பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? இதுல பாருங்க 4th ஆப்ஷனை நம்ம அப்படியே விட்டுலாம். 4த்னா பாயிண்டட்னு இருக்கு இல்லையா? இந்த வேர்டு அப்படியே விட்டுறலாம். ஏன்னா பாருங்க 4th தான் எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் இருக்கு. இப்ப நம்ம அந்த அஞ்சனத்தையும் பார்த்து எது ஃபர்ஸ்ட்னு பார்த்தாலும் இந்த பாயிண்டட் தான் வரப்போகுது. அதனால நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்ட்ரைட்டா இந்த பாயிண்டடை விட்டுட்டு பாக்கி இருக்கிறதெல்லாம் செக் பண்ணிடலாமா? பாக்கி இருக்கிறது பாருங்க. பாக்கி என்னதான் இருக்கு? பவர், போர், பவுடர், பொலைட்னு இருக்கு. இந்த 4 இடத்துல எது ஃபர்ஸ்ட் வரும்னு பார்க்கலாமா? இது எது ஃபர்ஸ்ட் வரும்னு பார்த்துட்டா நமக்கு ஆன்சர். கரெக்டா? ஏன்னா செகண்ட்ல பாருங்க இங்க 4க்கு அப்புறம் 2 5 3 2 இருக்கு. இப்ப இதுல எது அடுத்தது வரும்னு பார்க்கலாமா? பாயிண்டடை தாண்டி வேற என்ன வரும்னு பார்க்கலாம். இதுல எல்லாமே PO POன்னு இருக்கு. தேர்ட் லெட்டர் தான் சேஞ்ச் ஆகுது. தேர்ட் லெட்டர் இங்க W இருக்கு, இங்க U இருக்கு, இங்க W, இங்க L. 2 W இருக்கு, UL இருக்கு. WUL இந்த 3 இடத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு L தான் ஃபர்ஸ்ட் வரும். கரெக்டா? Lக்கு அப்புறம் தான் UW எல்லாம் வரும். அப்ப L எங்க இருக்கு? 5. அப்போ கண்டிப்பா செகண்ட் வேர்டு வந்து பொலைட் தான் வரப்போகுது. பாயிண்டடுக்கு அப்புறம் பொலைட். அப்போ 4 5 தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். 4 5 வச்சு ஸ்டார்ட் ஆகுறது இதுதான். கரெக்டா? அப்ப இந்த क्वेश्चन பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்டடை விட்டுட்டு பாக்கி இருக்க 4 இடத்துல எது ஃபர்ஸ்ட் வேர்டு, இந்த 4 இடத்துல எது ஃபர்ஸ்ட் வரும் டிக்ஷனரி ஆர்டர் படின்னு பார்த்தாலே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்ப 6th क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? 7th क्वेश्चन. 7th क्वेश्चन பாருங்க. பாயிண்டட், போலன், பாப்புலேட், பாப்புலர், போடியம்னு கொடுத்திருக்காங்க. இதுலயும் நம்ம என்ன பண்ணிடலாம், போடியம் அப்படியே விட்டுறலாம். ஓகேவா? போடியம் அப்படியே விட்டுட்டு பாக்கி இருக்க 4 இடத்துல எது ஃபர்ஸ்ட்னு பார்த்துடலாமா? பாக்கி இருக்க 4 இடத்துல பாருங்க பாயிண்டட், போலன், பாப்புலேட், பாப்புலர் இந்த 4 இடத்துலயுமே PO அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே காமனா இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் வந்து காமனா இருக்கு. தேர்ட் லெட்டர் பாருங்க இங்க I இருக்கு, இங்க L இருக்கு, இங்க P, இங்க P. கரெக்டா? அப்போ ILPன்னு இருக்கு. இந்த ILPல எது ஃபர்ஸ்ட் வரும்? நமக்கு I தான் ஃபர்ஸ்ட் வரும். கரெக்டா? Iங்கிறது என்னது? பாயிண்ட். அப்போ 5க்கு அப்புறம் 5 தான் ஃபர்ஸ்ட் வேர்டுன்னு தெரிஞ்சிருச்சு. நமக்கு பார்க்காமலே தெரிஞ்சிருச்சு. ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த 4 இடத்துல பார்க்கும்போது இந்த 3 வார்த்தையில ILP இந்த 3 வார்த்தையில I தான் ஃபர்ஸ்ட் வரும். கரெக்டா? அதனால I வச்சிருக்கிறது பாயிண்டட். பாயிண்ட்ங்கிறது 1. அப்போ 5 1ங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். 5 1 வச்சு ஒரே ஒன்று தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பாக்கி இருக்கிறது நம்ம கண்டுபிடிக்க வேண்டாம். ஓகேவா? இந்த 1 கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே பாக்கி இருக்கிறதுக்கு ஆல்பபெட்டிக் ஆர்டர் கண்டுபிடிக்க தேவையில்ல. ஸ்ட்ரைட்டா போட்டுடலாம். 7th क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 8th क्वेश्चन. 8th क्वेश्चन பாருங்க. ரிடில், ரிவர், ரைட்ஃபுல், ரிங், ரிஸ்க்னு கொடுத்திருக்காங்க. இந்த 5 இடத்துல இதே மாதிரி ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல நம்ம அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்டா? இதுலயும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஆப்ஷன் பாருங்க எல்லாமே 1 வச்சுதான் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட் வேர்டை விட்டுடலாமா? ரிடில விட்டுடலாம். ஏன்னா எப்படியும் நம்ம இந்த 5 இடத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரிடில் தான் ஃபர்ஸ்ட் வேர்டா வரப்போகுது ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல பார்க்கும்போது. அதனால நம்ம இந்த ரிடில விட்டுறலாம். ஏன்னா ஆப்ஷன்ல எல்லாமே 1 தான் கொடுத்திருக்காங்க. பாக்கி இருக்கிறதுல பாருங்க. இப்போ ஆப்ஷன்ல பாருங்களேன் 3 வச்சு வருது. 2 3 2 3 இல்லனா 2 இதுதான் நமக்கு அதுக்கு அடுத்த வேர்டா இருக்கும். அதாவது ரைட்ஃபுல் இல்லனா ரிவர் இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் வரப்போகுது. கரெக்டா? அப்ப 3 2 மட்டும் கம்பேர் பண்ணிடலாமா? இந்த 4 இடத்தையும் கம்பேர் பண்ற இடத்துல நம்ம இந்த 2 மட்டும் கம்பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் 3 ஆர் 2 ஆன்னு வச்சு நம்ம 2 ஆப்ஷன் ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். கரெக்டா? அதனால பாருங்க இங்க ரிவர், ரைட்ஃபுல் ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா RI காமன். இங்க V இருக்கு, இங்க G இருக்கு. கரெக்டா? Gக்கு அப்புறம் தான் V வரப்போகுது. Gக்கு அப்புறம் V அப்படின்னா 3க்கு அப்புறம் 2. இப்போ 3 2 எங்க இருக்குன்னு பாருங்க. இங்கதான் 3க்கு அப்புறம் 2, இங்கேயும் 3க்கு அப்புறம் 2. இதெல்லாம் 1 2 3 இருக்கு. 1 2 4 இருக்கு. கரெக்டா? நமக்கு 3க்கு அப்புறம் தான் 2 வரணும். இங்க 2க்கு அப்புறம் 3, இங்கேயும் 2க்கு அப்புறம் 3 இருக்கு. அதனால இந்த ரெண்டையும் எலிமினேட் பண்ணிட்டோம். ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 4 வராது. ஒன்னு ஆன்சர் ஆப்ஷன் 1 இருக்கும், இல்ல ஆப்ஷன் 3 இருக்கும்.
கரெக்டா? அப்ப நம்ம இந்த ரெண்டெண்ணத்தை வச்சு இந்த ரெண்டெண்ணத்தை செகண்ட் வேர்டையும் தேர்ட் வேர்டையும் மட்டும் கம்பேர் பண்ணியே நம்ம இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு ஈஸியா சொல்லிடலாம். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஆப்ஷனையும் செக் பண்ணி பாருங்க. இங்க 4க்கு அப்புறம் 2 வருது, இங்க 2க்கு அப்புறம் 4 வருது. இங்க 4க்கு அப்புறம் தான் 2 வருது, இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 2க்கு அப்புறம் 4 வருது. அப்போ 4 2 இந்த மட்டும் கம்பேர் பண்ணா போதும். ரிவரையும் ரிங்கையும் கம்பேர் பண்ணி ஃபர்ஸ்டா தேர்டான்னு ஈஸியா சொல்லிடலாம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், தேர்டையும் செகண்டையும் கம்பேர் பண்ணி ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணோம். இப்போ 4ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணி நம்ம ஆன்சர் என்ன கரெக்டான ஆன்சரை சொல்ல போறோம். கரெக்டா? பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன். இதுல 4 2 2 4 பாக்கலாமா? 2 4 இந்த ரெண்டையும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் சேமா இருக்கு, தேர்ட் லெட்டர் தான் சேஞ்ச் ஆகுது. இங்க தேர்ட் லெட்டர் V, இங்க தேர்ட் லெட்டர் N. Nக்கு அப்புறம் தான் நமக்கு V வரும். அப்போ 4க்கு அப்புறம் 2 தான் நமக்கு கரெக்ட். கரெக்டா? 4 2ங்கிறது ஆப்ஷன் 1. அப்ப 8th क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் 1. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? எல்லா क्वेश्चनமே நீங்க பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? 9th क्वेश्चन பாருங்க. 9th क्वेश्चन, யூனிவர்ஸ், யூனிகார்ன், அண்டர்ஸ்டுட், அன்ஹாப்பி, யூனிஃபார்ம்னு கொடுத்திருக்காங்க. கரெக்டா? இந்த அஞ்சனத்தை நம்ம ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல சேஞ்ச் பண்ணோம். இதுலயே நம்ம என்ன பண்ணிடலாம், அண்டர்ஸ்டுட் அப்படியே விட்டுறலாம். ஏன்னா நம்ம இந்த அஞ்சனத்தை கம்பேர் பண்ணும்போது அண்டர்ஸ்டுட் தான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது. ஆப்ஷன் பார்த்தாலே அது தெரியுது, எல்லாமே 3 3 3 இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் வேர்டு எது அப்படின்னு இந்த அஞ்சனத்தையும் கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்க தேவையில்ல. அதுக்கப்புறம் பாருங்க, செகண்ட் என்ன, இந்த பாக்கி இருக்க 4 எண்ணத்துல எது அடுத்த வேர்டுன்னு பாக்கணும். கரெக்டா? அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பாக்கி இருக்க 4 எண்ணத்தையும் கம்பேர் பண்றதுக்கு பதிலாம் இங்க 4 4 2 2 இருக்கு. கரெக்டா? அப்போ ஒண்ணு 4 இருக்கும், இல்ல 2 இருக்கும். 4 2 1 4ஐயும் 2ஐயும் மட்டும் கம்பேர் பண்ணியே கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? ஏன்னா நம்ம 4 எண்ணத்தையும் கம்பேர் பண்ணாலும் ஒண்ணு யூனிகார்ன் வரும், இல்ல அன்ஹாப்பி வரப்போகுது. அதுக்கு நம்ம அந்த ரெண்டையும் மட்டும் கம்பேர் பண்ணி எது ஃபர்ஸ்ட்னு பாத்துடலாமா? யூனிகார்ன், அன்ஹாப்பி, இந்த ரெண்டும் பாருங்க, ரெண்டுலயுமே ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் சேம் தான். தேர்ட் லெட்டர் தான் மாறுது. தேர்ட் லெட்டர் இங்க I, இங்க H. கரெக்டா? அப்போ Hக்கு அப்புறம் தான் நமக்கு I வரும். HIJKன்னு வரும். கரெக்ட் தானே? அப்ப Hக்கு அப்புறம் தான் I வரும். அப்போ 4க்கு அப்புறம் தான் 2. 4 2 தான் நமக்கு கரெக்ட். 4 2 இங்க இருக்கு. கரெக்டா? 4 2 இங்க தான் இருக்கு. இதுவும் 4க்கு அப்புறம் 2 இருக்கு. இங்க 2க்கு அப்புறம் 4 வராது, இங்கேயும் 2க்கு அப்புறம் 4 வராது. இது 4க்கு அப்புறம் 2 இருக்கு, இங்கேயும் 4க்கு அப்புறம் 2 இருக்கு. இங்க 4க்கு அப்புறம் உடனேவே 2 வருது, இங்க கொஞ்சம் கேப் விட்டு வருது. கரெக்டா? அப்ப மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கலாம், இல்ல ஒருவேளை செகண்ட் ஆப்ஷனாவும் இருக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், இப்ப இந்த ரெண்டு ஆப்ஷனையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். இங்க 2க்கு அப்புறம் 1 வருது, இங்க 1க்கு அப்புறம் 2, 2 1 1 2 இருக்கு. இந்த ரெண்டையும் மறுபடியும் செக் பண்ணிடலாமா? 1 2 இந்த ரெண்டையும் வச்சு ஆப்ஷன் 1 2 1 கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? 2 1 கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் சேமா இருக்கு, ஃபோர்த் லெட்டர் V இருக்கு, இங்க ஃபோர்த் லெட்டர் C இருக்கு. Cக்கு அப்புறம் தான் V வரும். அப்ப 2க்கு அப்புறம் தான் 1, 2க்கு அப்புறம் 1 ஆப்ஷன் 1. இப்ப 9th क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் 1. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? 10th क्वेश्चन. 10th क्वेश्चन பாருங்க. மைக்ரோ, மினிட், மைல்ஸ், மிமிக், மினியேச்சர்னு கொடுத்திருக்காங்க. இதுலயே நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபர்ஸ்ட் ஒன் அப்படியே விட்டுலாம், மைக்ரோ விட்டுலாம். ஏன்னா நமக்கு இதை அரேஞ்ச் பண்ணும்போது மைக்ரோ தான் வரப்போகுது. ஆப்ஷன் பார்த்தாலே தெரியுது. கரெக்டா? அதுக்கப்புறம் பாருங்க, வேற பாக்கி இருக்கிறது பார்க்கலாமா? பாக்கி இருக்கிறதுல மினிட்ஸ், மைல்ஸ், மிமிக், மினியேச்சர், இந்த இதுல எல்லாத்துலயுமே பாருங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் சேம். கரெக்டா? தேர்ட் லெட்டர் தான் சேஞ்ச் ஆகுது. இங்க தேர்ட் லெட்டர் N, இங்க L, இங்க M, இங்க மறுபடியும் N. கரெக்டா? அப்போ NLM இந்த 3 லெட்டர்ஸ் தான் வருது. இதை ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிட்டா இதோட வேர்ட்ஸையும் அரேஞ்ச் பண்ணிடலாம். அப்ப ஆன்சர் வந்துடும். கரெக்டா? Lக்கு அப்புறம் தான் MN. கரெக்டா? LMNOPQ அப்படிதானே வரும். அப்ப L ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் தான் நமக்கு M, அதுக்கப்புறம் தான் இந்த N வரும். இதுதான் நமக்கு தேர்ட். கரெக்டா? அப்போ Lக்கு அப்புறம் M, அதாவது மைல்ஸுக்கு அப்புறம் மிமிக், 3க்கு அப்புறம் 4. பாருங்க, 3க்கு அப்புறம் 4 அப்படின்னா நமக்கு என்ன வரணும், ஆப்ஷன் C தான் வரும். ஏன்னா 3க்கு அப்புறம் 4 இங்க இருக்கு. கரெக்டா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் 3. 10th क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? 11th क्वेश्चन. எல்லா क्वेश्चनமே நீங்க பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஃபாஸ்டா சால்வ் பண்ண வரும். கரெக்டா? அடுத்து பாருங்க, பைலட், பைவட், பிப்பட், பிஜிஎன், பிக்மெண்ட்னு கொடுத்திருக்காங்க. இந்த அஞ்சனத்தை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 4th 5th, அதாவது பிஜிஎன், பிக்மெண்ட், இந்த ரெண்டை மட்டும் நம்ம கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ணி ரெண்டு ஆப்ஷன் ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா ஆப்ஷன் பாருங்களேன், 5 வச்சு ஸ்டார்ட் ஆகுது, இங்க 4, இங்க 5, இங்க 4. அப்போ ஒன்னு 5 தான் நம்மளோட ஸ்டார்டிங் இருக்கும், இல்ல 4 தான் நம்மளோட ஸ்டார்டிங் வேர்டா இருக்கும். கரெக்டா? இந்த அஞ்சனத்திலையும் பிஜிஎன், பிக்மெண்ட் இந்த ரெண்டு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வரப்போகுது, ஃபர்ஸ்ட் ரெண்டுல வரப்போகுது. அதுல எது ஃபர்ஸ்ட்னு கண்டுபிடிச்சிட்டாலே ரெண்டு ஆப்ஷன் ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். கரெக்டா? பிஜிஎன், பிக்மெண்ட் இந்த ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் சேமா இருக்கு, ஃபோர்த் லெட்டர்ல இருந்து டிஃபரன்ஸ் ஆரம்பிக்குது. ஃபோர்த் லெட்டர் இங்க E வருது, இங்க ஃபோர்த் லெட்டர் M வருது.
கரெக்டா? க்கு அப்புறம் தான் நமக்கு m அப்படிங்கிறது தெரியும். அப்ப 4க்கு அப்புறம் தான் 5. 4க்கு அப்புறம் தான் 5னா ஆப்ஷன் 3 ஆப்ஷன் 1 எலிமினேட் பண்ணிடலாம். கரெக்டா? ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்டும் தேர்டும் ஒன்னு ஆப்ஷன் 2 இருக்கும், இல்ல ஆப்ஷன் 4 இருக்கும். ஏன்னா ஆப்ஷன் 2ல தான் 4க்கு அப்புறம் 5, ஆப்ஷன் 4லயும் 4க்கு அப்புறம் 5. ஒன்னு ஆப்ஷன் 2 இல்ல ஆப்ஷன் 4. இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனையும் கம்பேர் பண்ணி பாருங்க, ஏதாச்சும் டிஃபரன்ஸ் இருக்கான்னு பார்க்கலாமா? இதுல 3 1 இருக்கு, இங்க 1 3 இருக்கு. அப்போ செகண்ட் ஆப்ஷன் படி பார்த்தா 3க்கு அப்புறம் 1 வரணும், ஃபோர்த் ஆப்ஷன் படி பார்த்தா 1க்கு அப்புறம் 3. அப்போ இந்த 1ஐயும் 3ஐயும் மட்டும் கம்பேர் பண்ணி எது நமக்கு மேட்ச் ஆகுதோ அந்த ஆப்ஷனை போட்டுடலாமா? 5 லேக் பிப்பட்டன் இருக்கா? இந்த ரெண்டுலயும் பாருங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் சேமா இருக்கு, PI PI. தேர்ட் லெட்டர் தான் சேஞ்ச் ஆகுது, தேர்ட் லெட்டர் L இருக்கு, இங்க தேர்ட் லெட்டர் P இருக்கு. ஓகே, Lக்கு அப்புறம் தான் P, அப்போ 1க்கு அப்புறம் தான் 3. 1 3ங்கிறது இங்க இருக்கு, ஆப்ஷன் 4 தான் இப்ப நம்மளோட ஆன்சர். 11th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 4. இல்லனா ஸ்ட்ரைட்டாவே நம்ம இந்த அஞ்சனத்தையும் வச்சு எது ஃபர்ஸ்ட் ரெண்டு வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாலே 4 5 தெரிஞ்சிரும். அப்படியும் நம்ம ஆன்சர் மார்க் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 12th கொஸ்டின். 12th கொஸ்டின் பாருங்க, broken bread bridge bright broomனு கொடுத்திருக்காங்க. இதுல எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம என்ன பண்ணலாம், ஃபோர்த்தையும் செகண்டையும் மட்டும் கம்பேர் பண்ணலாம். அதாவது பிரெட்டையும் பிரைடையும் மட்டும் கம்பேர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா ஆப்ஷன் பாருங்க 2 வச்சு ஸ்டார்ட் ஆகுது, இங்க 4, இங்க 2, இங்க 4. அப்போ ஒன்னு 2 இல்லனா 4, இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் நமக்கு வரப்போகுது. கரெக்டா? ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணிடலாம், பிரெட்டையும் பிரைடையும் மட்டும் பார்க்கலாம். இந்த ரெண்டும் பாருங்க, இந்த ரெண்டுலயுமே BR வச்சு ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் சேமா இருக்கு, தேர்ட் லெட்டர் இங்க E இருக்கு, இங்க தேர்ட் லெட்டர் I இருக்கு. நமக்கு நல்லா தெரியும் க்கு அப்புறம் தான் I வரும், அப்ப 2க்கு அப்புறம் தான் 4. அப்ப 2க்கு அப்புறம் 4 அப்படின்னா ரெண்டே ஆப்ஷன் தான், இங்க 2 4, இங்க 2 4. ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. கரெக்டா? இப்ப இந்த ரெண்டு ஆப்ஷனையும் செக் பண்ணி பாருங்க, இங்க 3 1 5, இங்க 5 1 3 இருக்கு. அதாவது இங்க 3க்கு அப்புறம் 1 இருக்கு, இங்க 1க்கு அப்புறம் 3 இருக்கு. அப்ப 3 1 1 3 எந்த வரிசைன்னு கண்டுபிடிச்சா எந்த ஆப்ஷன் ஈஸியா சொல்லிடலாம். 3யும் 1ம் பாருங்க, broken bridge இருக்கு. இந்த ரெண்டுலயுமே BR காமனா இருக்கு. ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் காமனா இருக்கு, தேர்ட் லெட்டர்ல இருந்தா டிஃபரன்ஸ் ஆரம்பிக்குது. தேர்ட் லெட்டர் இங்க O இருக்கு, இங்க தேர்ட் லெட்டர் I இருக்கு. ஐக்கு அப்புறம் தான் நமக்கு O. கரெக்டா? ஐக்கு அப்புறம் ஓனா 3க்கு அப்புறம் தான் 1. 3 1ங்கிறது இங்க இருக்கு, ஆப்ஷன் 1ல இருக்கு. 12th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 1. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 13th கொஸ்டின். எல்லா கொஸ்டினுமே நீங்க பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, எவ்வளவு ஃபாஸ்டா உங்களால சால்வ் பண்ண முடியுது அப்படிங்கறது பாருங்க. இல்ல பாருங்க, ட்ரெயின், ட்ரக், டிரான்ஸ்போர்ட், டிராவல், ட்ரேட், இந்த மாதிரி 5 வார்த்தை கொடுத்துட்டு டிக்ஷனரி ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுலயும் நம்ம என்ன பண்ணிடலாம், 5th அப்படியே விட்டுலாம், ட்ரேட் அப்படியே விட்டுலாம். ஏன்னா நம்ம அஞ்சனத்தையும் கம்பேர் பண்ணாலும் ட்ரேட் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வேர்டா வரப்போகுது. ஆப்ஷன் பார்த்தாலே தெரியுது. கரெக்டா? அதுக்கப்புறம் பாருங்க, இந்த இடத்துல ஒருவேளை 3க்கு பதிலா 2 இருந்துச்சு அப்படின்னா நம்ம 2வையும் அப்படியே விட்டுலாம். ஏன்னா ட்ரக் தான் லாஸ்ட் வரும். கரெக்டா? ஆனா இங்க 3 இருக்கு, சோ இப்போதைக்கு விட்டுலாம். இப்போதைக்கு டிராவல் மட்டும் நம்ம சாரி ட்ரேட மட்டும் விட்டுலாம். ஏன்னா ட்ரேட் தான் இங்க ஆப்ஷன்ல இருக்கு இல்லையா? ட்ரேட விட்டுட்டு பாக்கி இருக்க 4 இடத்தை பார்க்கலாமா? பாக்கி இருக்க 4 பாருங்க, ட்ரெயின், ட்ரக், டிரான்ஸ்போர்ட், டிராவல், இந்த மூணுலயும் TR அப்படிங்கிறது காமன். தேர்ட் லெட்டர் தான் சேஞ்ச் ஆகுது. தேர்ட் லெட்டர் இங்க A இருக்கு, இங்க U, இங்க A, இங்க A. கரெக்டா? இப்போ ஃபர்ஸ்ட் தேர்ட் ஃபோர்த் எல்லாமே A, இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் வரும். இந்த மூணுல எது ஃபர்ஸ்ட்னு பார்க்கணும். கரெக்டா? எல்லாமே Aனால ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் சேம். இப்போ ஃபோர்த் லெட்டர் செக் பண்ணும். ஃபோர்த் லெட்டர் பாருங்க, இங்க I, இங்க N, இங்க V இருக்கு. கரெக்டா? இதுல பார்க்கும்போது I தான் ஃபர்ஸ்ட் வரும், N செகண்ட் வரும், V தேர்ட் வரும். அதாவது 1 3 4 இதுதான் நம்மளோட ஆர்டர். 1 3 4 இங்க தான் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல தான் 1 3 4 இருக்கு. அப்போ ஆப்ஷன் 1 ஈஸியா சொல்லிடலாம். இப்போ 13th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 1. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 14th கொஸ்டின். 14th கொஸ்டின் பாருங்க, ஹீட்டட், ஹீல்டு, ஹீப்டு, ஹெட்ஜ், ஹெல்மெட், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து இங்கிலீஷ் டிக்ஷனரி ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணோம். இது நம்ம என்ன பண்ணலாம், 5th ஹெல்மெட் அப்படியே விட்டுறலாம். ஏன்னா இங்க பாருங்க எல்லாமே லாஸ்ட் 5 5 5 இருக்கு. அப்போ ஹெல்மெட் நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணாலும் இதுதான் நமக்கு லாஸ்ட் வரப்போகுது. கரெக்டா? இப்போ ஹெல்மெட்டை விட்டுறலாமா? பாக்கி இருக்கிறது மட்டும் பார்க்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் 3யும் 2வும் மட்டும் செக் பண்ணி பார்க்கலாம். ஹீல்டும் ஹீப்டும் மட்டும் பார்க்கலாம். ஏன்னா எங்க ஆப்ஷன்ல 3 வச்சு ஸ்டார்ட் ஆகுது, இங்க 2, இங்க 2, இங்க 3. அப்போ 3 இல்லனா 2, இந்த ரெண்டு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வரப்போகுது. அப்ப இந்த ரெண்டை மட்டும் செக் பண்ணிடலாமா? ஹீல்டு, ஹீப்டு, இந்த ரெண்டுலயுமே ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் சேமா இருக்கு. ஃபோர்த் லெட்டர்ல இருந்து சேஞ்ச் ஆகுது. ஃபோர்த் லெட்டர் இங்க L இருக்கு, இங்க ஃபோர்த் லெட்டர் P இருக்கு. இப்போ எல்லா Pன்னு பார்க்கும்போது Lக்கு அப்புறம் தான் P, அப்ப 2க்கு அப்புறம் தான் 3. 2க்கு அப்புறம் 3னா இங்க ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. கரெக்டா? 14th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2. இங்கே இருக்கா, 2க்கு அப்புறம் 3 இருக்கு.
ஆப்ஷன் 2 3 இந்த ரெண்டுலயுமே 2க்கு அப்புறம் தான் 3 இருக்கு. இங்க 2 3 உடனே இருக்கு, இங்க 2 3 வந்து இடையில ஒரு 1 மட்டும் இருக்கு. அப்போ 3 1னா 1 3 செக் பண்ணாலே முடிஞ்சு. 3 1 1 3 இந்த ரெண்டையும் செக் பண்ணி பாருங்க. இந்த ரெண்டுலயுமே ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் சேமா இருக்கு, ஃபோர்த் லெட்டர் டி இருக்கு, இங்க ஃபோர்த் லெட்டர் பி இருக்கு. கரெக்ட்டா? பீக்கு அப்புறம் தான் டி, அப்ப 3க்கு அப்புறம் 1, 3க்கு அப்புறம் 1 இங்க இருக்கு. ஆப்ஷன் 2. 14th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 15th கொஸ்டின். 15th கொஸ்டின் பாருங்க. டொமஸ்டிக், டசன், டபுள், டாக்டர், டவுன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க, இதுலயே நம்ம டாக்டர் அப்படிங்கறத விட்டுட்டு பாக்கி இருக்கிறது மட்டும் செக் பண்ணா போதும். ஏன்னா டாக்டர் அப்படிங்கறது தான் நமக்கு லாஸ்ட் வருது. சாரி, அதுதான் ஃபர்ஸ்ட் வருது. கரெக்டா? எல்லா ஆப்ஷன்லயுமே பாருங்க 4 4 4 தான் இருக்கு. அப்ப டாக்டர் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வரும். பாக்கி இருக்கிறது மட்டும் செக் பண்ணலாம். இந்த ஒரு கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணி இதோட ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.